வணக்கம் நண்பர்களே. சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம பாஷா பகுதிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல ஹஸ்தோரா பகுதிகளை நாம் விரைவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாஷா வயரா. இந்த பகுதியில எலிசாவை பத்தின பகுதி வருகிறது. இதுல எலிசா நடத்தின அற்புதங்கள்லாம் தெரிகிறது. ஸோ இப்போ எலிசா எலியாவின் சிஷ்யர் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் எழும்பிண்டார். இப்போ கொஞ்சம் அவர் ஆச்சாரிய பீடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இது எங்கே நடக்குது? சமாரியாவில் நடக்குது, நார்த்தன் இஸ்ரேலில் நடக்குது. ஸோ உண்மையிலேயே இது ஒரு வாய்ப்புள்ள வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் அதுவும் வடக்கு ராஜ்யத்தில் இந்த மாதிரியான அற்புதம்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கேள்வி பண்ணிக்கணும். ஸோ வடக்கு ராஜ்யத்தில் இப்படி ஒரு ஆசாரியன், அதில் அவன் அற்புதங்களில் அடையாளமாக இருக்கிறான். ஸோ இப்போ என்ன அவன் சொல்கிறான்? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கடன் பெற்ற திருப்பி செலுத்த முடியாத ஒரு குடும்பத்தை அவன் பார்க்குறானோ. பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு அற்புதம் நடக்கும், உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, சரி அதை எடுத்து உன் வீட்டு எல்லா பாத்திரங்களையும் ஊற்று. அதாவது கொஞ்சம் எல்லா பாத்திரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோ, எல்லா பாத்திரமும் நிரம்பும். சரி, இது ஒரு அற்புதம். இப்படியெல்லாம் நடக்குமா சுவாமி? ஆச்சாரிய பீடத்தில் இது மாதிரியான அற்புதங்கள்லாம் அவசியமா? இது ரொம்ப அனாவசியமா இருக்கிறது. ஒரு மனுஷன்னா அவன் இயற்கைக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும். ஸோ இது மாதிரியான பெரிய அற்புதங்கள், பானை பொங்கி வருது, உணவு பெருகுகிறது, மரித்த பிள்ளை எழும்புகிறது, ஸோ இதெல்லாம் வேணுமா சாமி அப்படின்னு கேட்டாருன்னா அது மட்டும் இல்லை, இது இவாளுக்கு புகுத்தப்படுகிறது. இந்த மாதிரியான அற்புதங்கள் இவர்கிட்ட நடந்தால்தான் இவ பெரியவா, இவ ஆச்சாரிய பீடத்துக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. வெங்கலக்காக உடையணும், இரும்பு தாழ்பால் தெரிக்கணும். என்ன மனுஷனா? நான் என்னது விசுனா? இல்லை நான் இது தேவதூதனா? எதுவா இருந்தா கூட இது கொஞ்சம் அதிகம்தான். ஆமா, சூழல் என்னோடதா உங்களோடதா? இல்லை சூழலோடதா? ஸோ இப்ப இது ஒரு பரீட்சையா? யாருக்கு பரீட்சை? எனக்கா இல்லை வாக்கு பண்ணப்பட்டவருக்கா? ஸோ இப்ப எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டவர் வந்தார், அதுவும் சமாரியாவுக்கு எப்ப வந்தார்? பாவம், அவர் ஏதோ தாகத்துக்கு ஒரு அம்மாள்கிட்ட போய் தண்ணி கேட்டார். அப்புறம் எங்கும் தொழுது காலம் வரும் அப்படின்னு சொன்னார். நீ 5 பேர் கூட இருந்தாய் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வெளியில இருக்கிறவங்களை பத்தின விஷயம். அதாவது எலிசா அப்படிங்கிறது இந்த ஆசாரிய பீடம் வெளியில இருக்குதுங்க. இப்ப நம்மட வால் மாதிரி, நம்மட வால் எப்பயும் வெளியில இருக்குது. அவ என்ன பண்றா? ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண வீட்டில இருந்து சாதாரண வயசுல வெறுங்கையோட பஸ்ல ஏறி புறப்படுகிறான். எங்க சங்கராச்சாரியார் ஆச்சாரிய பீடத்துக்கு புறப்படுகிறார், கிளம்பிட்டார். அவங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. பஸ் ஏறிட்டார், என்ன சொல்றது, வித்தவுட்ல ஏறிட்டார், ட்ரெயின் ஏறிட்டார், வாங்கோ பாருங்கோள், ஆச்சாரியார் கிளம்பி விட்டார், உடையெல்லாம் துறந்து விட்டார், வெறும் வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களால லைவ் பண்ண முடியுமா? It's about some kind of என்ன சொல்றது, வெறும் some kind of another issue. அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்குது. ஸோ மக்கள் ஆசாரியர்கள் ஒரு அற்புதங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ஆமா, அது ஏதோ பொந்துக்குள்ள இருக்கிற மனுஷனை கூட பார்த்து கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துருவாங்க. அவன் தியாக கலக்க பொந்துக்குள்ள போய் நான் போய் சேர்ந்துடுறேன்னு அவன் போறான். அவனை போய் அதுக்குள்ள இருந்து தூக்கி எடுத்து, நீதான் ஆச்சாரியார், உங்ககிட்ட தான் ஞானம் இருக்குது, வெளியே வா அப்படின்னு அவனை பொந்துல இருந்து தூக்கிட்டு வந்து வெளியில வச்சு அவனுக்கு ஒரு மடம் வச்சு அவனை
ஆசாரியனாக்கி அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் மேல திணிச்சு அவனை வந்து பெரிய மனுஷனாக பார்ப்பது. ஏன்னா அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியும், வேல்யூ தெரியும், அதனால அவங்க அப்படி செய்யறாங்க. ஸோ இப்போ ஆச்சாரிய பீடம் கட்டப்படுவது யாராலங்கிறது விஷயம் இல்லை. ஆனா இங்க ஒருத்தன் வருகிறான் பாருங்கோள், போட வரான். என்னுடைய கதை, அதாவது இந்த கதை மட்டுமே கதை. இந்த 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 வானத்து அப்பம் மட்டுமே அப்பம், மற்றதெல்லாம் அப்பம் இல்லை. ஆண்டவரே சொல்றார், நானே ஜீவ அப்பம் அப்படின்னு. மற்றதெல்லாம் இது இல்லை. நீங்க வந்து வனாந்திரத்துல மண்ணாவை சாப்பிட்டீங்கோ, ஆனா கூடாரம் மண்ணாவை பரிசுத்தப்படுத்த வேண்டி இருந்தது. மண்ணா காடை பலிபீடம் காடையை பரிசுத்தப்படுத்தும். கூடாரம் சமூக தப்பங்கள் இதெல்லாம் மண்ணாவை பரிசுத்தப்படுத்தும். சமூக தப்பங்கள் கோதுமையிலால செய்யப்பட்டதா மண்ணாவில் செய்யப்பட்டதா இது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் கூட நடந்தது, நான் கேட்க மறந்துட்டேன். சரி, சமூக தப்பங்கள் அதாவது மண்ணா மண்ணா உங்களுக்கு ஆண்டவரின் சமூகமாக இருக்கிறது. அதை ஒரு அப்பமா சுட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனா அது வந்து கூடாரம் பரிசுத்தம் பண்ணதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆமா, அது அது மழையா பெய்தது. அதை பொறுக்கி அதை இடிச்சு அதை அப்பமா சுட்டு மக்கள் சாப்பிட்டார்கள். அது தேவர்கள் மாணவர்கள் சாப்பிட்ட உணவு எல்லாமே உண்மைதான், நல்லதுதான். அது ரொம்ப நல்லது. ஆனா எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி இருந்துதான் இருக்கட்டும். ஆனா நம்ம அதை பரிசுத்தப்படுத்தணும். கூடாரம் அதை பரிசுத்தப்படுத்தியது. ஆமா, இல்லைன்னா அது நாரி போயிடும். ஸோ அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உணவை பாருங்கோ, மண்ணாவை பாருங்கோ, இதுக்காக யார் வரா? பாலாக்கு வரான், பாலாம் வரான். இவங்களை சபி, ஐயோ இவங்க கிட்ட சாப்பாடு இருக்கு, ஐயோ தெய்வமே, அப்படி என்ன சாப்பாடு இருக்கு? ஒரு 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 பிரியாணி போட்டா ஆக மாட்டேங்குதுங்க 3ஆம் மச்சாளுக்கு. சொல்லுங்க, நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நீ இதுவாய் இருப்பாய், கொளுத்து இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் சும்மா நாங்க எங்கேயும் கொளுத்து போய் இல்லை. ஆமா, நாங்க ஆச்சாரிய பீடத்துல எங்களுக்கு நிறைய பணி இருக்கிறது. ஒரு பிரியாணி செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா? ஒரு காடா துணியிலேருந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் நாம் தயார் செய்து ஒரு தயாரான நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் ராஷ்டிரத்துல ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறது ஒரு ஹை டாஸ்க். இங்க இருக்கிற வாலண்டியர்ஸுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சரியான நேரத்துல வந்து அந்த டைசாவெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த ட்ராலியில எடுத்துட்டு வந்து, அந்த ட்ராலி இதுவா இருக்கணும், உறுதியா இருக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு பகுதியும் வைத்து அவர்கள் பசி போறதுக்குள்ள அவங்களுக்கு பரிமாறி அவர்களோடு பேசி இதெல்லாம் அந்த நாள்ல அது வந்து மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அப்படிலாம் செய்யறோம் நாங்க. ஆனா ஆச்சாரிய பீடத்துல உணவு பெருகுகிறது. ஐயோ கர்த்தரே, அப்ப நீ விதைக்காத சாப்பிடுவாங்கிற மாதிரி ஆயிடுத்தோன்னு இல்லை. நீங்க அப்படி சொல்லாதீங்க. உணவு பெருகிறதின் செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெறுமையாகி விட்டீர்கள். வெறுமையான பாத்திரம் நான் வெறுமையாகிறதுக்கு இன்னொரு பாத்திரமே இல்லைங்கிற மாதிரி அற்புதம் இருக்கிறது. ஸோ அப்ப வெறுமையான பாத்திரம் இல்லாதபடிக்கு வெறுமையாகி விட்டேன். ஸோ அப்ப ஆச்சாரிய தரிசனம், அதாவது தெய்வத்தின் தரிசனம் வெறுமையாக்கப்படுகிறது. அதாவது வெறுமையானதான் நிரப்பப்பட முடியும். நிரப்புவதற்காக தேவன் உங்களை வெறுமையாக்குறார். சந்தோஷம். ஆண்டவர் என்னை வெறுமையாக்கினார், என்னை வந்து ஏற்றுக்கொண்டார். நீங்க கேட்கலாம், நம்ம சத்சங்கத்துல வருவோம். சத்சங்கத்துல வாலிபதம் அப்படி இருக்குது. வாலி ஒரு வரம் வாங்கிட்டு வரான். வரம் வாங்கிட்டு வந்தான். அவன் வந்து இந்திராதி புத்திரர்கள் தான் அவர்கள்.
மேபி அவர் வந்து சூரியபுத்திரரா சம்தி ஏதோ ஒருத்தர் வந்து அவன் வந்து வரம் கேட்கறான். வரம் கேட்கறான். அவன் வரம் வழங்கப்படுகிறது. என்ன வரம்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்குற மனுஷன்ட்டு பாதி பலம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு அவன் வரம் பெறுகிறான். நான் ஒரு நல்ல ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறதுனால இந்த வரம் எப்படி செயல்படுகிறதுன்னு கேளுங்கோ. என்னை யார் பார்த்தாலும், என்னை யார் ஈசிக்கிட்டாலும், இங்கே இங்கே மக்கள் அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை, தங்களுடைய நாளின் செயலை, தங்களுடைய பரிசுத்தத்தின் செயலை, அதாவது அவர்கள் ஆரம்பத்தின் செயலை அவர்கள் நல்ல விதமா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். எஸ்தர் ராஜாத்தி மாரி வந்துடுறாங்க. ஆனா நீங்க யார்கிட்ட போறீங்கிறது முக்கியம். ஆமா, எஸ்தர் ராஜாத்தி விருந்து சாலைக்கு போனாள். ஆமா, அவர் ராஜா கிட்ட போய் என்ன கேட்டா, நான் விருந்து வைக்கணும் கொடுங்கோ. அப்ப வஸ்தி செய்யலையோன்னு வஸ்தி இதுலதான் தோத்து போனான். அத ஒரு எப்ப இன்னும் ராஜா அதோட அதுல பாதிப்புல இருந்தே மீண்டு வரவில்லை. ஆமா, இது எவ்வளவு பெரிய டாஸ்க் தெரியுமா, எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா. அப்ப மறுபடியும் நீ வந்து இன்னொரு ராணியை பாக்குற மாதிரி பண்றாய் அப்படின்னு ராஜா சொல்ல முடியும். ஆமா, இப்ப இப்ப விஷயம் யூதர்களை பத்தினதோ ஆமான பத்தினதோ இல்ல. முதல்ல அது வந்து கணவன் மனைவி உறவு. இப்ப ராஜா ராணி உறவிலேயே போய்விட்டது. இப்ப விருந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? என்ன வேணா நடக்கும். ஸோ ஒரு விருந்து செய்யறதுங்கிறது சரியான சாதாரண விஷயம் இல்லை. விருந்து சரியாக இருக்க வேண்டும். ஸோ இப்ப விரோதிக்கு மனதில் என்ன இருக்கிறது? எப்பயுமே அவனுக்கு இருக்கிற மனதில் என்ன இருக்குதுன்னா, விருந்தை பால் பண்ணணும். ஆமா, விருந்தை பால் பண்ணணும். ராஜாத்தியின் மானத்தை குலைக்க வேண்டும். அதுதாங்க அவன் எண்ணம். அவன் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, ராஜாத்தியின் மஞ்சத்துல உட்கார்ந்து இது பண்ணுவான். ஸோ நீங்க ராஜா பாக்குறார், நீ ஏன்டா என் பொண்டாட்டி இதுல உட்கார்ந்துருக்காய், நாற்காலியில உட்கார்ந்துருக்காய் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். எத்தனை தெளிவான மனிதன். அப்ப அவன் உணவு எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்திருந்தா, மூணாம் மனுஷன் படுத்திருக்கான் என் பொண்டாட்டி படுக்கையிலன்னு அவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? உங்களோட உணவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மனைவியின் உணவை நீங்க சாப்பிட வேண்டும். ஐயோ, எதிராளியான அதாவது பெர்ஷியன் கிங், அதாவது பெர்ஷியாங்கிறது ஈரான் பகுதி. ஈரான் பகுதியில இருக்கிறவனுக்கு தெரியுது பொண்டாட்டிக்கிட்டு சாப்பிடணும், வேற யார்ட்டையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அவன் படுக்கை சுத்தமா இருந்திருக்கு பாருங்க. ஆமா, எத்தனை ராணி வேணா வச்சுக்கலாம் அவன். ஆனா அவன் தான் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு ஒரு தடவை சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டானா ஆமான்னு தெரிஞ்சிருக்கணுமா? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சாப்பிட்றாங்கோ, அடுத்த தடவை போகும்போது கண்ணியமா இருக்கணும்னு அவனுக்கு தெரியலையோன்னு. அவனுக்கு சாப்பாடு முக்கியம் பண்ணலையோன்னு. அவனுக்கு விருந்து சாலையில அங்க ஒரு இது செயல் இருக்கும், சாப்பாட்டுக்கு ஒரு நன்றி செயல் இருக்கும், அதுல ஒரு அங்கீகாரம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியலையான்னு. ஆமா, நீங்க ஒரு சாப்பாட்டை அங்கீகரிக்கணும். ஒரு விருந்து சாலையில இப்ப உரியாவை கூட்டிட்டு வந்து அவன் விருந்து செய்யறான், வீட்டுக்கு போனாலும் கட்டளை கொடுக்குறான். அரச கட்டளையே நீ மறுக்கிறாய். அப்படி என்ன நீ ஆம்பள சொல்லுங்க. ராஜா சொன்னார், வீட்டுக்கு போறா, பொண்டாட்டி கூட இருடா, உனக்கு புள்ள பறக்க போகுதுடா அப்படின்னு. ஏன் உனக்கு என்ன குறியா முழிட போகுது? இவன் யோசிக்கிறான். இப்ப இது களத்துல பெட்டி இருக்கு, நான் களத்துக்கு அதிகாரி, நான் அப்படி போகணும் இப்படி போகணும், எனக்கு மெடல் கொடுத்த போறாங்கோ, உனக்கு அதெல்லாம் முக்கியமா? முதல்ல ஊட்ட கட்டு. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை ஆண்டவர் ராஜா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு அனுப்புறார், அதுவும் கட்டளை கொடுக்குறார், போக வேண்டியது தானே.
என்னமோ ராஜா பார்த்துட்டானா, ராஜாக்கு கொண்டு போயிட்டானா, 2 பேரும் சேர்ந்து இருந்துட்டாங்களாம். இதெல்லாம் இவனுக்கு அறிவிச்சாங்களா யாராவது? இல்லையாண்ணா. முதல்ல அடுத்தவங்க விஷயத்துல இந்த மாதிரியான கதைகள்ல சேர்க்கறத நிறுத்துங்க. ஆமா. இப்ப மாமிக்கு யாரு புருஷங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்ல. தேவ தரிசனம் தான் முக்கியம். தேவ தரிசனம் தான், ஆசாரிய தரிசனம் தான் முக்கியம். நீங்க அதுல கவனம் வைங்கோ, அவரை பயன்படுத்துங்கோ. அவர் இருக்கிறார், அவருடைய இங்க பரிசுத்த உணவு இருக்கிறது. முதல்ல இதுதான் முக்கியம். நானும் இல்ல இப்ப மாமியோ இங்க ஆசாரிய சேவையில இருக்கிறோம். ஆமா, எங்களுக்கு இது முக்கியப்படுத்துறது. எங்க சொந்த வாழ்க்கையில நாங்க நிந்திக்கப்படுவதோ, நாங்க அசிங்கப்படுறதோ எங்களுக்கு துரியும் இது இல்லை, அர்த்தம் இல்லை. ஆமா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு 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 பெண்மணியா எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய அவமானத்தை பத்தி யோசிக்கவில்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. ஆமா, படுக்கையில் இன்னொருத்த உட்கார்ந்துருக்கான், அது எவ்வளவு பெரிய அவமானம். ராஜாவுக்கு அவமானம், அவளுக்கு தான் அவமானம். ஆனா அவ அதை பத்தி பொருட்படுத்தவில்லை. ராஜா விருந்து செய்தார், இனிமே அவர் பொறுப்பு. அவ விட்டு கொடுத்துட்டார். சோ இப்ப இங்க ஆச்சாரிய பீடம்ங்கிறது ஏதோ ஆச்சாரியால் வந்து செய்யணும் அப்படிங்கறது இல்லை. ராஜா செய்வான். நீங்க அதான் பாக்குறோம். நம்ம பாட்டு பாடுறோம், குறும்பை உயர்த்தி நீரே, தலையை உயர்த்தி நீரே. எப்படி உயர்த்தினர்? கதை காலத்துல ராஜா அங்க அவன் வெளிப்படையாக இருக்கிறான். ஆமா, அவன் சொல்றாங்க, இவ்வளவு நடந்தும் அவன் சொல்றாங்க, நான் பாவம் பண்ணேன், நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து தப்பு பண்ணாலும் தப்ப அவன் மூடி மறைக்க முயற்சி பண்ணல. அதுதான் உண்மை. நீ உன் பொண்டாட்டிட்ட போப்பான்னு அவன் விட்டு கொடுத்துட்டான். ஆமா, இது எவ்வளவு பெரிய விஷயம். ராஜா செய்வானா சொல்லுங்க? எந்த ராஜா செய்வான்? நீங்க என்ன இஸ்ரவேல்ல பிரமாணம் இருக்குது, ராஜா எப்படியாவது இதை மூடி மறைச்சுதான் ஆகணும்னு நீங்க டிராமா பண்றீங்க. ஆனா நீங்க ராஜாவை இருந்து பார்த்தா தெரியும். ஆமா, ராஜாவா இருந்து பார்த்தா தெரியும். ராஜாவுக்கு பெத்சேபால இன்னொரு நாள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. எத்தனை பெரிய பரிசுத்தம். ஆமாங்க, அவனுக்கு ஆசை மனைவிதான் பெத்சேபால. அவன் முக்கால்வாசி அப்படிதான் ஆயிட்டா. ஆனாலும் உரியாவை வீட்டுக்கு போக சொல்றார். ராஜா சொல்லுகிறார். எதுக்குங்க அப்படி செய்து? இப்ப ரூத்து போவாசுக்கு தான் ஆயிடுச்சு. ஆனா அவர் வந்து உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இது பொம்மநாட்டி என்ன பண்டமா? இது உன்னைத்தான் விரும்புறேன், உன் கூடதான் உன்னோட போர்வைதான் விரியணும்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கிறா. ஆனா இல்ல இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இது என்ன மாதிரியான செயல்னா, அப்ப ஒரு வேலை உரியா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் சொல்லுங்க? கதையில ஏதாவது இழிவு வருமா? வராதுங்க. உரியாவின் இடத்துல பெற்றாங்கிறது வராதுங்க. ஏன்னா ஒரு இல்லெஜிமேட் சைல்டு இருக்குமோனோ, எவனுக்கோ பிறந்ததோன்னு இருக்குமோனோ, இருக்காதுங்க, கண்டிப்பா இருக்காது. ஆமா, இது இப்ப உரியாவின் கொம்பு உயர்ந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சங்கீதம் பாடி. ஸோ யாராவது இது வேணா சொல்லிட்டு போட்டோம், அட்டவணை அப்படிதான் சொல்லிட்டு போட்டோம். அதனால என்ன? எனக்கு தேவை ஆண்டவரின் தரிசனம். அதுதாங்க முக்கியம். எதுவுமே நான் வந்து சரின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழலையும் எந்த கதை காலத்திலையும் அதுக்கான வாய்ப்பை தேவனே செய்வார். தேவனே நீதி செய்வார். தேவனே தன்னை உயர்த்திக் கொள்வார். அடையாளங்களை தேடி பெற்றுக் கொள்ளும் மகா பரிசுத்த சாதனம் இருக்கிறது நமக்கு. அது நிரூபிச்சு காமிக்கும். ஒரு ஆரோனின் தவித்த கோலை அடையாளப்படுத்துகிறது பெட்டி.
ஸோ அப்போ அது அது தன்னிடத்துல இந்த இந்த செயலை சேர்த்து கொள்ளும். நீங்க பார்க்கலாம் ஆரோனிய ஆசாரியத்துவம் எகிப்திலே ஒரு ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தின் அடையாளமாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ஒரு ஆரோன் ஒரு விக்கிரகத்தை வடித்து விக்கிரக ஆராதனைக்குள்ள போய்விட்டார். இதுதான் எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ்ந்த மனிதன் ஆரோன். ஆமா, அவன் வந்து இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இதுல வச்சுட்டா, எனக்கு சபையார் இடத்துல வைத்து விட்டான். ஆனா அவன் என் ஆண்டவரே உமக்கு கோபம் வேண்டாம் அப்படின்னு தேவ தரிசனத்தையும் ஆசாரிய தரிசனத்தையும், அதாவது மோசேங்கிற ஆசாரியன் நமக்கு உண்டு, பிரமாண தரிசனத்தையும் மோச நிறைய பிரமாணம் கொடுக்க போறார், கட்டளை கொடுக்க போறார். என்னப்பா இதுன்னா புதிய பிரமாணமா, அடுத்தவன் பொண்டாட்டி பார்க்காத இது இது என்ன சொல்றது, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, இதெல்லாம் சரியான மனுஷிக இதுதான், கட்டளை தான். என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான கட்டளை, ஆண்டவரின் கட்டளை. ஸோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் தரிசனமாக இருக்கிறேன். ஸோ அப்ப என்னதான் நீ பயன்படுத்தணும், உனக்கு வேற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நாடகம் இல்லை, ஆண்டவருடைய செயல் தான் செயல் அப்படின்னு, ஆச்சாரியரோட செயல் தான் செயல்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதனால நாம திருப்தி அடைய வேண்டும். ஸோ அப்ப ஆச்சாரிய சோதனைன்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா, எப்பயுமே நமக்கு வந்து விவேகானந்தரே சொல்லுவார், யாவே தேவன் வந்து ஒரு போட்டி தேவன். பெட்டி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் போட்டி போடுறது, ஒரு நிலப்பகுதியை சுதந்திரத்துக் கொடுக்கறது, ஒரு பெரிய அகண்ட பிரதேசத்தை பெட்டியால சுதந்திரத்து தாவீது கொண்டு வருகிறான். நான் என்ன சொல்றேன், இது வந்து நீ பெட்டி போனாதான் யாவே தேவனோட அடையாளமா? இல்லையே. பெட்டி ஒரு கூடாரத்தோட போகிறது ஒரு அடையாளமா? நீங்க ஏன் பெட்டியை களத்துல வச்சிருக்கீங்க? பெட்டியை ஊர்ல தான் வச்சிருக்கணும். அவன் ரொம்ப நாள் காலத்துல தான் வச்சிருக்கான். இது பெரிய அத்துமீறல். நாங்க இந்த மாதிரியான ஒரு பாவ செயலுக்காக வருந்துகிறோம். பெட்டி இப்படியா இருந்திருக்க கூடாது. ராஜா இது அத்துமீறல் பண்ணிட்டான். ராஜாவின் கரங்கள்ல நிறைய ரத்தம் வந்து விட்டது. இதெல்லாம் உண்மைதானே? இதெல்லாம் நடந்தது தானே? ராஜா ஒரு ரத்தம் படிந்த கரையோடு தானே இருக்கிற, கையில தானே இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு இந்த கூடாரத்தின் பெட்டி தேவாலயமாகணுங்கிற எண்ணம் இருந்துதான். தேவாலயம் பெட்டியை பத்தினதோ கூடாரத்தை பத்தினதோ அது விஸ்வ விஜயம்னு சொல்லுவாங்க சம்பிரதாயத்துல. விஸ்வ விஜயத்தை பத்தினதோ இல்ல, பெட்டிக்கு ஒரு இஷ்டம் இருந்தது. பெட்டியோட ஆசாரியத்துக்கு ஒரு இஷ்டம் இருந்தது. அது தேசத்தை காண வேண்டும்னு பெட்டி விரும்பிச்சுக்க, அது பயணம் பண்ணுது. உனக்கு என்ன அப்புறம்? ரத்தக்கார வருதுன்னா வருங்க. நீங்க ஆச்சாரிய ஊழியம் பண்ணும்போது ஆட்டை அறுப்பீங்க, கையில ரத்தம் இருக்கும். அவன் அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தாவீத வந்து நீ ரத்தப்படுத்திட்டு நீ வந்து இது ஆலயத்தை எழுப்புவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வயசாயிட்டு இதுவே பாடுபடாது, உன் புள்ள கட்டுவான் அப்படின்னு சொல்றார தவிர, அந்த அளவுக்கு ஆச்சாரியத்துவத்தை நான் பொறுப்பேற்று இருக்கிறேன், நீ 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 பதறாத, உன் மூட்டை கட்டு அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு இறைப்பாறுதல் தருகிறாரா தவிர, நீங்க வந்து அவங்க கையில ரத்தம் இருக்கு பார்த்தல, தாவீது கூட இதுதான் நல்லவன் இல்லை, அவன் ரொம்ப நாள் இந்த பொட்டியை களத்துல வச்சிருக்கான். எல்லா வீட்லயும் கஷ்ட நஷ்டம் இருக்குது. ஆமா, நம்மளுடைய படுக்கை அவ்வளவு இதுவா இல்லை, சுகமா இல்லை. ராஜாவின் படுக்கை கத்தி வச்ச மாதிரி தான் இருக்குங்க. அதனால என்னங்க, அதனால என்ன, நமக்கு ஆண்டவரின் தரிசனம் இருக்குது, அதை பயன்படுத்தணும். ஆமா, ஆண்டவரின் உடன்படிக்கை இருக்குது, அதை நம்ம கொஸ்டின் பண்ணணும்.
இப்ப ஆண்டவர் ஜீவனில உயர்ந்திருக்கவும் அங்க ஒரு ஆலயத்தின் கட்டமைப்பு வர்றதுக்கும் இதுல என்னங்க இருக்கு? இதுதாங்க மரியாதை இருக்குது, இதுதாங்க கற்பனை, இதுதாங்க மனுஷன். மனுஷனை சாப்பிடாதவ மனுஷனே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த 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 நன்மையின் கனி நீங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு சோதனை என்ன, எது நன்மை எது தீமைன்னு நமக்கு தெரியும். ஆனா நமக்கான விமோசனம் என்ன? ஆண்டவரின் நன்மை. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு நன்மை தீமை தெரியும், ஆனா ஆண்டவரின் நன்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவர் நன்மையானவருங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் அவர் தான் ஜீவ விருத்தம், அவர் தான் வானத்து அப்பம். ஸோ வானத்து அப்பம் பரிசுத்தமாகவே இருக்கிறது, அது பரமகூடாரத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இறங்கி வருகிறது. அப்ப அதுக்கு எந்த செட்டப்பு தேவையில்லை. அங்க 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 வெங்கல தொட்டி, மகா பரிசுத்த பலிபீடம், பாளையத்துக்கு புறம்பாக சுட்டரிக்கப்பட்ட ஆடு, அப்புறம் வழிபடுத்தி பரிசுத்த தகடிக்கப்பட்ட ஆடு, அப்புறம் சர்வாங்க தகன பலிக்கான ஆடு, இப்படி நிறைய எல்லா தரவுகளும் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் எதுக்கு நடந்தது? வெறுமனே மண்ணாவை பரிசுத்தப்படுத்தவும், உணவை பரிசுத்தப்படுத்தவும், சமயக்கட்டை பரிசுத்தப்படுத்தவுமா இது நடந்தது? ஆசாரியனை பரிசுத்தப்படுத்தவும், பயணத்தை பரிசுத்தப்படுத்தவும் மற்றமா நடந்தது இல்லை. ஆண்டவர் இந்த கூடாரத்திலிருந்து பிறந்து வருகிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆசாரிய தரிசனம். ஆசாரியத்துவம் இந்த ஆலயம் ஆண்டவரை பிறப்பித்து கொடுக்கிறது. இப்ப யோவான் ஸ்நானகர் பரிசுத்த ஸ்தலத்திலே பிறந்துட்டார். அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் என்னத்தை கொடுக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணுமோ? மகா பரிசுத்த ஜீவ விருட்சமான ஆண்டவர் தண்டையே தருகிறார். நீங்க பார்க்கலாம், கல்ப விருஷம்னு உண்டு சம்பிரதாயத்துல. கல்ப விருஷம் கேட்கறதெல்லாம் கொடுக்குமா? நன்மை தீமை உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஆசாரியன் ஒரு சோதனை விருட்சம், நன்மை தீமை விருட்சம். நீங்க அதை பார்க்கணும். ஏன்பா இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில ஆசாரியனை போய் இப்படி இழிவுபடுத்திட்டாயா? ஆமாங்க, நீங்க நன்மை தீமை விருட்சமா இருந்து பாருங்க, விருட்சத்துல வித்தியாசம் இல்லை. ஆமா, ஆசாரியனால இதை செய்ய முடியும். ஆசாரிய சோதனையால உங்களுக்கு நன்மை. ஆசாரிய சோதனை எதனால் நடக்குதுன்னா தெய்வ தரிசனத்தால் நடக்குது. தெய்வன் எப்படி தரிசனமாகிறார்? வேணாப்பா தெய்வ சோதனைய நீ புசிக்காதே, ஆமா அப்படின்னு தெய்வமே சொல்லுது. நீ கற்பனை பண்ணாய், ஒரு விஷயத்தை வளர்த்தாய், அதுல நன்மை தீமை அப்படிங்கிற பிரமாணம் இருக்குது. ஒரு புஸ்தகத்தை உண்டு பண்ணினாய், அதுல என்ன இருக்கு? 10 கட்டளை இருக்குது. 5 கட்டளை செய்யுங்கிறது, 5 கட்டளை செய்யாதேங்கிறது. இப்ப நன்மை, இது தீமை. அப்படி 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 இருக்கும்போது இது சோதனை விருஷம். ஆனா இது அப்படி இல்லை, விருஷத்துல வித்தியாசம் இல்லை. இது இது ஜீவ விருஷம், இது என்னுடைய சிங்காசனம் அப்படின்னு ஆண்டவர் அதுல இறங்கி, ஆண்டவர் அது கற்பனைக்குள்ள வந்து, ஆதாமின் விருஷத்துக்குள்ள வந்து ஆண்டவர் தன்னைத்தானே கொடுத்து இந்த பாவ விஷயத்தை ஜீவ விருஷமாக மாற்றினார் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்ப நம்மளோட பாவம் என்ன? நம்மளோட பாவம் என்னன்னா ஆசாரிய சோதனையே சோதனைன்னு நினைக்கிறது. அதுதான் பாவம். ஏன்னா இது தரிசனம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, நான் ஒரு நாளும் யோசிச்சதில்லை. ஆசாரி சேவை தான் நமக்கு தெரியுமே தவிர நான் சோதிக்கப்படுவதாக யோசித்ததே இல்லை. எனக்கு அப்பப்ப ஆண்டவர் சொல்லிடுவேன். இது இது எந்த கதைக்குமே பொருந்துங்க. உங்களை யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆமா, உங்களை எப்படி வேணா சேர்த்துக்கலாம், எந்த கதையோடும் வேணா உங்களை சேர்த்துக்கலாம். ஆனா நான் அடிமை அப்படி அவ்வளவு சுலபமாக இதுவாயிட மாட்டேன், ஒப்பு கொடுத்து பட மாட்டேன். ஆமா, ஆச்சாரியன் உடனே எடுத்து மடியில வச்சுக்குவான், அவன் உடனே எடுத்து பக்கத்துல வச்சுக்குவான்.
தன் நிலையில கொண்டு வந்து விடுவார். நீங்க அதை பார்க்கணும். நாங்க ஒன்றுபட்டு இருக்கும்போது சோதனை வராது. ஆச்சாரியரும் மாணவனும் ஒன்றுபட்டிருக்கும் போது சோதனைக்கு இடமில்லை. அவர்கள் ஒன்றுபட வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப மெல்கிசேதேக்கின் முதல் முறைமை என்னன்னு பார்ப்போம். மெல்கிசேதேக்குங்கிறவன் சாதேக்கின் ராஜா. சேதேக்குங்கிற ஒரு தேச ராஜாவா அவனை கன்சிடர் பண்றாங்க. அது ஒரு பிரதேசமா, அது ஒரு தேசமா, அது ஒரு ஆச்சாரியனாங்கிறது நமக்கு விஷயம் இல்லை. ஆனா அவன் ஆபிரகாமின் ஆச்சாரியத்தை அவன் தேவனை அனுசரிக்கிறான் பாருங்கோ. ஏன்னா ஆபிரகாமின் கூடாரத்துல இருந்து ஒரு ஆடு மெல்கிசேதேக்குக்கு வெளிப்பட்டது. சரி, பட்டுதா? அவன் ராஜாவா அங்கீகரிக்கப்படுகிறான். ஸோ இப்ப உதவி நடக்கிறது. நாம் யுத்தத்துல ஜெயிக்கிறோம். 5 ராஜா யுத்தத்துல ஜெயிக்கிற ஆபிரகாம் ஜெயிச்சு வரான். ஆனா அடையாளம் மெல்கிசேதேக்கின் ராஜாங்கிற அடையாளத்தை அவன் ஆபிரகாம் எடுத்துக்கொள்கிறான். தன்னிடத்தில் இருந்த ஆசாரிய அடையாளத்தோடு சேர்த்துக் கொள்கிறான். இப்ப ராஜரீக ஆசாரியன் யாருங்க? இது ஆபிரகாம். அவனுடைய தேவனை அங்கீகரிச்சு ஆபிரகாம் ஆசாரியத்தை செய்யறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசாரியத்துவம் எங்க இருந்து வேணா கிடைக்கும். தேவ தரிசனம் அது ஆபிரகாமுக்கு மாத்திரமே கிடைக்கும். ஜீவ விருஷத்தை அடையாளமாக கொண்டிருக்கிற மனிதனை அடையாளமாக கொண்டிருக்கிற அவன் அந்த விஷயத்தை சாப்பிட்டான், சோதனை விஷயத்தின் கனியை சாப்பிட்டான். ஆனாலும் அந்த விஷயத்தை அவன் பொறுப்போடு அணுகினான், தானே வளர்த்திருக்கிறான். சோதனையை நாமளே உண்டு பண்ணோங்க, பிரத்தியார் உண்டு பண்ணல. என் சோதனையை நானே உண்டு பண்ணேன், என் வீட்டை நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள ஆன்மகனாக, ஒரு பொறுப்புள்ள மாணவனாக நீங்க சோதனை விஷயத்தை மேற்கொண்டு வருவதுதான் தேவ தரிசனம். அப்ப தேவ தரிசனத்துல என்ன நடக்கும்? என்ன பொங்கும். ஆனா அது எல்லா நேரமும் பொங்காதுங்க. இப்ப அடுத்து ஒரு கனமுள்ள ஸ்திரீ அவருக்கு பாக்குறாரு. அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு? நீ எனக்கு உதவுனா, எனக்கு நீ நல்ல உபச்சாரம் எல்லாம் பண்ணாய், உனக்கு என்ன வேணும்? ராஜாவின் இடத்துல சிபாரிசு வேணுமான்னு இவர் கேட்கிறார். என்ன ராஜா? இங்க யார் ராஜா? ஜெகுவா. யார் ராஜா? புதுசா ஒரு ராஜா வந்திருக்கார், அவர்கிட்ட சிபாரிசு கொடுக்குறேன். மேபி அது அங்க கூட இருக்கிற அவனுடைய சிஷிய பிள்ளைக்கே கூட பெரிய விஷயமா தெரியல. அவனுக்கு எல்லாமே ஆசிரமத்துல இருந்தே கிடைச்சிடணும்னு நினைக்கிறான். ஆமா, எங்கிருந்தே ஒரு படைத்தலைவன் வருவான், குஷரோகத்துல இருந்து வருவான், அவன் கொண்டு வருவான், அவன் செல்வங்கள்லாம் எடுத்துட்டு வருவான், வண்டியிலே எடுத்துட்டு வருவான், எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் காத்துட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அரண்மனைக்கு போ, சிபாரிசு லெட்டர் தர, அங்க போய் வாங்கிட்டு வா. எனக்கு இப்ப அரண்மனையிலே எனக்கு இது இருக்குது. ஆமா, அங்க ஊழி நடந்துனுக்குது, அங்க எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், அங்க எல்லாரும் அடிமையை அனுசரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எங்க வாய்ப்பு இருக்கோ நாம அங்கதான் சிபாரிசு பெறணும், அங்கதான் போகணும், அங்கதான் வரணும். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது? கேசிக்கு சொல்லப்படுகிறது. நீ போய் அவங்கள விசாரின்னு சொல்லும் போது இவனை தான் அனுப்பி பார்ப்பாரு. சிஷிய பிள்ளையை தான் பெரிய இடத்துக்கு அனுப்பி இந்த பாருங்க ரெக்கமெண்டேஷனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு போறவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். ஸோ இப்போ நீங்க போய் வந்தா தான் பழக்கம் ஏற்பட்டாதான் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ இப்ப ஒரு ஸ்திரீ அவ கஷ்டப்பட்டு இவருக்கு பணிவிட பண்ணி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். ஒரு பெண்ணின் அங்கீகாரத்தை ஏற்பதற்கு ஆண்களுக்கு இஷ்டம் இல்லைங்க. அவளுக்கு புள்ள இல்ல, அவளுக்கு புள்ள கொடுன்னு கேட்கறான். என்ன இதெல்லாம் சொல்றது? உண்மைதான். நீ ஒன்னையும் பார்க்கணும், ஆச்சாரியன் சொல்றதையும் கேட்கணும். நீங்க அதை விட்டுட்டு அவளுக்கு புள்ள இல்ல அப்படின்னு சொல்றான். சரி, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டானே, அவளுக்கு பிள்ளை பிறந்தது, சந்தோஷம். ஆனா அந்த சோதனை தொடர்ந்து பாருங்க, புள்ள செத்து போகுது. அவன் பேச்சு பூச்சி இல்லாம இருக்கிறான். ஸோ ஒரு கொம்பு உயர்த்தப்படணும், ஒரு கொம்பு உயிர் பெறணும். இவரு தறி எடுத்துன்னு போய் வை புள்ள மேலன்னு சொல்றார். ஸோ ஆண்டவர் நம்மளை இழிவுபடுத்த மாட்டார்.
ஆமாங்க. ஒரு ஒரு பிள்ளை மரித்தது. ஆமா, ஒரு பிள்ளை மரித்தது. ராஜா துக்கப்படைந்தார். ஆனா இப்ப மரித்தது யாரு? தாவீது உரியாவின் இடத்தில் பெற்றான் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை 2 தடவை வருதுங்க, பலமா வருது. முதல்ல ஒரு தடவை பெற்றா அது செத்து போயிடுது, 2வது ஒரு தடவை பெற்றா அது அது சாலமனா வந்துடுது, ஞானமா வந்துடுது. ஸோ அப்ப நம்மளோட கதை செத்து போயிடுது, இப்ப புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கதை வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சுகாதார விருஷத்தின் செயலை நம்ம நீங்க வேண்டும். ஆமா, இப்ப கேஎஸ்சி அப்பவே பயன்படுத்தினா அடுத்த இவனுக்கு அவனுக்கு புஸ்தகம் வந்திருக்காது. ஸோ அதனால இப்ப நம்ம தரிசனத்தின் செயல்ல என்ன பண்றோம்? இங்க ஜீவ விருஷமாகிய செயல் நமக்கு என்ன தருது? ஆமாங்க, தேவ தரிசனம் நமக்கு என்ன தருது? நமக்கு சமாதானத்தை தருகிறது. என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? நீங்க 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 சோதிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அதுதான் விண்ணப்பிக்கிறார். தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும், நாங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு பார்த்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். யாரோட சோதனை? எனக்கும் சோதனை வரக்கூடாது, ஆசாரியனுக்கும் சோதனை வரக்கூடாது. ஆமா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விடும். நீங்க பார்க்கலாம், ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசாரியத்தை பாருங்க, ஆரோனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆரோனுக்கு கிடைச்ச ஆசாரியத்துவம் விக்கிரகத்தில இருந்து விலகி வருகிறது. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசாரியத்துவம் உண்மையான வெளிப்பட்ட புகக்காடு. ஆமாங்க, அந்த மாதிரியான ஒரு சாட்சியான ஆசாரியத்துவத்தை ஆபிரகாம் வச்சிருந்ததுனால்தான் மோரியா மலை மேல ஏறி பிள்ளைய வெட்ட போற நேரத்திலயோ அவனுக்கு ஒரு ஒரு பலி வெளிப்படுகிறது, ஒரு ஆடு வெளிப்படுகிறது. இது எங்க இருந்து வந்துச்சு? கூடாரத்திலிருந்து வந்துச்சு, பரம கூடாரத்திலிருந்து இறங்கி வந்தது பலியாக. அவர் தான் நம் கிறிஸ்து, அவர் தான் நம் ஆண்டவரே. நாம ஜீவ விருஷத்தையே வெட்டிடுவோமா? ஜீவ விருஷத்தையே பலி கொடுத்துருவோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஆண்டவர் பிள்ளையை காப்பாற்றினார். அவர் ஒரு ஒரு ஆட்டை பலி கொடுத்தார். ஒரு ஆடு கிடைச்சது, அது கொம்புல சுத்திட்டு இருந்தது. அதை வச்சு அவர் பலியை செய்தார் அப்படிங்கிறது செயல். ஆனா பலிபீடம் சிருஷ்டிக்கிறது, பலிபீடத்தில் வந்தது எதுவுமே இறந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. இது சிருஷ்டிக்கும் பலிபீடம் ஆண்டவர் கூடாரத்திலிருந்து பிறந்து பலிபீடத்திலிருந்து சிருஷ்டிக்கிறார், வெளியே வருகிறார். பரம கூடாரத்திலிருந்து இறங்கி இங்க ஆபிரகாமின் பலிபீடத்திலிருந்து உயிர்த்து வருகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆபிரகாமின் பலிபீடம் மெல்கிசேதேக்கின் முறைமை, அதாவது ஒரு உதவி, அரசாங்க உதவி, அரசுங்கிற உதவி. அரசுங்கிறது எப்படின்னா அது தொலைநோக்கோட இருக்கும். எதிராளி வரப்போறான் அப்படிங்கிறது முன்னமே தெரியணும் ராஜாவுக்கு. ஆமா, அவங்க எல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு வரும் ஆகும் இவன் இடத்துக்கு வர்றதுக்கு? இது என்ன பெரிய பிரதேசமா? இது என்ன எருசலேம்னு ஒன்று இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. மெல்கிசேதேக்கு அதுக்கு ராஜாங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா அது முக்கியம் இல்லை. அவன் என்னத்தை பாதுகாக்கிறாங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆமா, நம்ம புரியணும். அவன் அங்க பாதுகாப்பது மெல்கிசேதேக்கின் ஆச்சாரியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ தரிசனம். தேவ தரிசனத்தான் மெல்கிசேதேக்கு பாதுகாத்து கொண்டு வருகிறான். ஆமா, ஆபிரகாமின் தரிசனம் நீங்க அதை பார்க்கணும். ஆபிரகாம் கொடுப்பாண்டு மெல்கிசேதேக்கு யோசிச்சிருந்தானா? இல்லை. நாம ஒரு அப்பமும் ரசமும் வச்சிருக்கணும், ஒரு பண்டமாத்து பண்ணிக்கணுங்கிற மாதிரியான இதைத்தான் மெல்கிசேதேக்கு வச்சிருந்தான். ஒரு ஆசாரிய முறைமை தான் அவன் வச்சிருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படியாக நம்ம நல்ல உணவை பெற வேண்டும். மெல்கிசேதேக்கு ஒரு ஞானமா தன் உணவை பரிசுத்தப்படுத்தி கொண்டார். அது போல நாமளும் நம்மளுடைய குடும்பங்களின் மன்னாவை
ஆண்டவரே நமது மேதையின் மன்னாவை நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும். இது பரிசுத்த உணவாக வர வேண்டும். இது சுகர்க்க உணவாக வர வேண்டும். இதனால் நமக்கு திருப்தி ஆகணும். இதுக்கு மேல நம்ம சோதிக்கப்படக்கூடாது. நமக்கு அதிகமா பசிக்க கூடாது. பசினால நம்ம என்ன சொல்றது, நம்ம நம்மளோட பை காலி ஆகிவிடக்கூடாது. நீங்க அதை பார்க்கணும். சாப்பாட்டுக்கு செலவு பண்றோம், எங்க போகுதுன்னே தெரியல இல்லையா, பைசா காணாம போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சாப்பாடு நல்ல விதமா ஜீரணமாகணும். நமக்கு அது தெம்பா இருக்கணும். சாப்பாட்டுலயும் ஒரு கட்டுப்பாடு வரணும். ஆமா, உணவு செலவுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக, விளைவின் பலனாக இருக்க வேண்டும். ஆமா, டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விளைவின் பலன்னா என்னன்னே தெரியாது. ஆமா, எல்லாத்தையும் காலையில போய் தான் வாங்கணும். ஆமா, உபவாசிக்க தெரியாது. ஏன்னா வேற வழி இல்லையோண்டோ, அந்த வேலை சாப்பிட்டாதான் எங்களால இதுவே செய்ய முடியும், உழைக்கவே முடியும். ஏன்னா அந்த மாதிரியான இதுதான் இருக்குது நம்மள்கிட்ட. அந்த மாதிரியான கஷ்டம்தான் இருக்குது. ஆமா, இப்ப உபவாசி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போய் நாங்க 4 பேர் சேர்ந்து சந்தோஷமா பேசி வந்தோங்கிறதெல்லாம் காலம் கடந்து விட்டது. என்ன விசாரிக்கிறாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல, சாப்பிட்டேலா அப்படின்னா சாப்பிட்டேன், 6 இட்லி சாப்பிட்டேன், சந்தோஷம். அதுதான் வேணும். யாராவது ஒருத்தராவது சாப்பிட்டு இருக்கணுமோ. சரி, சந்தோஷம். ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஆண்டவர் உங்களை என்ன சொல்றது, உங்களை வெறுமையாக்கி நிரப்புகிறார். ஆண்டவருக்கு அந்த உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு இருக்குங்க. உங்களை நிரப்பணுங்கிற ஆசை ஆண்டவருக்கு இருக்கு. இன்னுமாக அதிகமான தரிசனங்களையும் உடன்படிக்கையும் உங்களுக்கு கூட ஆண்டவர் செய்து கொள்ள விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணி, இதெல்லாம் எப்ப நடக்கும்? இதெல்லாம் உங்களோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யக்கூடிய செயல் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க கதையின் கற்பனையில சேராத போதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கதை எப்படி வேணா போயிட்டு போட்டும், அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. நமக்கு தேவை தேவ தரிசனம், ஆண்டவரின் வார்த்தை. அதுதான் முக்கியம். அதுதான் சத்தம். உங்கள் நன்றி நண்பர்களே.